ஹலோ எவ்ரிவான், நான் உங்கள் ஜெயசார் வைப். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு அருமையான ஸ்டோரி. ஒரு கிராமத்தில் ராகேஷ்ன்றவர் ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தார். அவருக்கு 32 இயர்ஸ் ஓல்டுங்க. எப்போவுமே அவர் ரொம்ப சந்தோஷமாகவே ஹாப்பியாகவே இருப்பார். ரொம்ப கைண்டான பர்சன். அவர் ஒரு பெரிய கடை ஆரம்பிக்கணும்னு நினச்சார். அதனால் ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு, நான் வந்து ஒரு பெரிய கடை ஆரம்பிக்க போகிறேன் இந்த கிராமத்துலேயே அப்படின்னு சொன்னார். எல்லாரும் கிளாப் பண்ணாங்க, சியர் பண்ணாங்க. ஆனால் அடுத்து ஒரு வாரம் கடந்தும் அவரால் அந்த கடையை ஓப்பன் பண்ண முடியல. சரின்னு சேட் ஆகிட்டார். அடுத்து வந்து ஒரு பானை வியாபாரம் பண்ண போகிறேன்னு திங்க் பண்ணார். ஸோ ராகேஷ் என்ன பண்ணார், அதே மாதிரி ஊர் மக்களை கூப்பிட்டு, நான் ரொம்ப அழகான பானை செய்ய போகிறேன், நீங்கள் எல்லாரும் என்கிட்ட தான் வாங்கணும் அப்படின்னு சொன்னார். எல்லார்கிட்டையும் கூப்பிட்டு சொன்னோன்னே எல்லாரும் அப்லாட் பண்ணுறாங்க, சியர் பண்ணுறாங்க. கண்டிப்பாக தம்பி உங்ககிட்ட தான் பானை வாங்குவேன் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னா, அந்த பானையும் அவரால் பண்ண முடியல. எதனாலன்னு தெரியல. ரொம்ப வருத்தப்பட்டு அழுகுறாரு. மக்கள்கிட்ட எல்லார்ட்டையும் சொன்னோம், ஆனால் நம்மளால் எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்ட்டு. அப்போ அந்த வழியாக வந்த ஒரு வயசுமேனு, ஏன்ப்பா இவ்வளோ சோகமாக இருக்க, என்ன நடந்துச்சுன்னு கேட்டாராம். அதுக்கு அவர் சொன்னாரா, ஐயா, நான் வந்து எல்லார்கிட்டேயும் நான் ரொம்ப சந்தோஷமாக சொன்னேன், எல்லாருமே என்னை பாராட்டினாங்க, நான் நிம்மதியாக தூங்கினேன். ஆனால் ஒரு காரியம் கூட என்னால் வந்து உருப்படியாக பண்ண முடியல அப்படின்னா. அப்படியா, சரி நாளைக்கு வேணா அவனுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவருக்கு 2 சீட் கொடுத்தாங்க. ஒரு சீட்டு அது வந்து மண்ணில் தோண்டி புதைச்சிட்டாரு, சைலண்ட்டாக இது பண்ணிட்டாரு. இன்னொரு சீட்டை கையில் வச்சுக்கிட்டு அங்கேருந்து அந்த குழந்தைங்க விளையாடிட்டு இருந்த அந்த குழந்தைங்கள காமிச்சு, இங்கே பாருங்கள், நான் இது ஒரு அழகான ஒரு விதை வச்சுருக்கேன், இந்த விதையிலேருந்து சூப்பரான செடி வரணுன்னே அந்த குட்டி பசங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரித்தாங்க, ஹாப்பியானாங்க. அந்த சீடு கொண்டு போய் அப்படியே போட்டுட்டார். அப்போது இவனும் அந்த வந்து ராகேஷ் அதை கவனிச்சுட்டே இருக்கான், என்னதான் இந்த பெரியவர் சொல்ல வராருன்ட்டு. இப்போ டெய்லி போகிறான், அந்த அமைதியாக அந்த பூமிக்கு அடியில் வளைச்ச அந்த ஒரு சீடு இருக்குது பார்த்திங்களா, அது ஒரு நல்ல அழகான செடியாக வந்தது. ஆனால் இந்த எல்லார்கிட்டையும் காமிச்ச அந்த செடி பார்த்திங்கன்னா ஒன்றுமே ஆகலை. அப்போ தான் எந்த ஒரு செயலை நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் முன்கூட்டியே அதை அறிவிக்கும் போது நீங்கள் அதை செஞ்சு முடிச்சிட்டதா உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். அதனால் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த காரியத்தை நீங்கள் செய்ய மாட்டீங்க. அப்போது உங்கள் எனர்ஜி லாஸ் ஆகும். இப்போ நீங்கள் ஒருத்தவங்க கிட்டே சொல்கிறீங்க, நான் பெரிய பங்களா கட்ட போகிறேன், நான் பெருசாக பண்ண போகிறேன், நீங்கள் கண்டினியூஸாக சொல்லிகிட்டு இருக்கும்போது அதை கட்டுறதுக்கு உண்டான அந்த எந்த ஒரு ஆக்ஷனுமே நீங்கள் எடுத்திருக்கவே மாட்டீங்க. எல்லாமே வந்து எல்லாரும் சொல்லிடுவாங்க, கிளாப் பண்ணிவிடுவாங்க, இதுக்கப்புறம் என்னடா இருக்குன்ற ஒரு ஃபீல் வந்துடும். எப்போவுமே நீங்கள் எந்த ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலும் அதை அமைதியாக பொறுமையாக செய்யுங்க, யார்கிட்டையும் சொல்லாமல் செய்யுங்க. எப்படி அந்த விதை மண்ணுக்குள்ளே அடியில் பொறுமையாக அதுக்கு தேவையான சைலன்ஸ் தேவைப்பட்டது, டார்க்னஸ் தேவைப்பட்டது, அந்த செடி முளைக்கிறதுக்கு உண்டான அந்த சூழல் தேவைப்பட்டது, அதே மாதிரி தாங்க வாழ்க்கையில் எப்போவுமே எந்த ஒரு செயலும் எந்த ஒரு காரியமும் இட் நீட்ஸ் டைம். ஸோ ராகேஷ் என்ன பண்ணார் தெரியுமா, நேராக வீட்டுக்கு போனார். அவரோட அந்த அந்த கண் அந்த அப்போ தான் திறந்தது, நம்ம இந்த மாதிரி சும்மா இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படின்ட்டு. சைலண்ட்டாக ஒரு உட்டன் ஷேர் செய்ய ஆரம்பித்தார். செய்யும்போது வெறுப்பாக இருந்தது, என்னடா யாரும் நம்மளை என்ன பண்ணுறோன்னு கூட கேட்கலேன்னு. ஆனாலும் சரி பரவாயில்ல, அந்த நம்ம வந்து வாய்ஸ்மேன் சொன்ன மாதிரி அந்த ஒரு செயலை நம்ம செஞ்சு முடிச்சுடுவோன்னு சொல்லி ஒரு அழகான சேராக செஞ்சார். அந்த அழகான சேர் வந்து என்ன ஆச்சுன்னா, கொண்டு வெளியே வைக்கும்போது அந்த ஊரில் இருக்கவங்க ஒருத்தவங்க பார்த்து, பா ராகேஷ் எவ்வளோ ஒரு அழகான சேரு அப்படின்ட்டு. ஆமாம், நீ எப்போ செஞ்ச, எங்ககிட்டலாம் சொல்லவே இல்லையே. இல்லைங்க நான் செஞ்சேன் அப்படின்னும்போது அந்த ராகேஷ் வந்து சேர் செஞ்ச விஷயம் எல்லா இடத்துக்கும் பரவிச்சு அவ்வளோ அழகாக சேர் பண்ணியிருந்தார். அடுத்து அவர் நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் போயிட்டார், டேபிள் செய்கிறது. அதே மாதிரி ஒவ்வொரு பொருளும், ஆனால் அது யார்கிட்டையும் நான் இது செய்ய போகிறேன் அது செய்ய போகிறேன்னு யார்கிட்டையுமே சொல்லலை. அழகாக பொறுமையாக நிதானமாக செஞ்சு முடித்தார். அவரோட பேர் வந்து அந்த கிராமத்தில் மிக சிறந்த கிராஃப்ட் மேனுன்ற பட்டமும் பேரும் புகழும் வந்துச்சு. அதனால் வியூவர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அமைதியாக பொறுமையாக செய்யுங்க. நீங்கள் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், ப்ரௌடாகிக்க வேண்டாம். ஏன்னா அந்த செயல் முடியும் போது அதுவே எல்லோரும் பார்த்து உங்களை ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ யாரெல்லாம் ராகேஷ் மாதிரி தப்பு பண்ணிகிட்ருக்கீங்களோ தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர். வாட் எவர் யூ கரண்ட்லி டூயிங் சைலண்ட்டாக பண்ணுங்கள், சந்தோஷமாக பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ஜேஎஸ்ஆர் வைப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.